ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற எப்ப வராங்கன்னு தெரியல. இங்க வேற எல்லா வேலையும் முடிச்சாலுங்களா ஒண்ணும் புரியல. ஏய் சின்ன பொண்ணு, ஏடி சின்ன பொண்ணு. என்னத்தே? ஏடி நீ இங்க இருக்கியா? ஏடி தட்டெல்லாம் எடுத்து வச்சியா? அப்புறம் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வருவாங்க. குடிக்கிறதுக்கு ஜூஸ் கீஸ் ஏதாவது போட்டு வச்சியா இல்லையா? ஸ்வீட் பழம் எல்லாம் எடுத்து வை. அப்புறம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஏத்தே ஜூஸுக்கு பதிலா காபி போட்டிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தோடனே பவிக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரி டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த குறையும் கண்டுபிடிக்க கூடாது, அந்த அளவுக்கு கவனிச்சு அனுப்பணும். என்ன புரியுதா? ஏத்தே எந்த குறையும் வராது, சின்ன பொண்ணு இருக்கேல்ல நான் பாத்துக்கிறேன். நீ இருக்கிறது தாண்டி இங்க பயமே. ஏடி எல்லா வேலையும் முடிச்சிட்டேனா போய் பவி கிளம்பிட்டாளான்னு பாரு. கிளம்பலன்னா சட்டு போட்டு அவளை கிளப்பு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க பாத்தியா? நான் வர்க்கீஸ கூப்பிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப வருவாங்க என்ன ஏதுன்னு கேக்குறேன். சரி தே. மாசம் மாசம் நிக்காம போட்டி போய் பவிய கிளப்பு. வர்க்கீஸே இல்ல வர்க்கீஸே. ஏமா சொல்லுங்கம்மா. இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப வராங்கன்னு கேட்டியா இல்லையா? அம்மா நான் கேட்டுட்டேம்மா. அவன் தான் ஒரு 10 மணிக்கிட்ட வந்துருவேன்னு சொன்னாங்க குடும்பத்தோட. அப்படியால? சரி சரி, எந்த குறையும் வந்துட கூடாது பாத்துக்க. ஒரு குறையும் வராதுமா, அப்படியே வந்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே, அவன் என்ன சொல்ல போறான். இல்ல அப்படி எல்லாம் விடக்கூடாதுல, மாப்பிள்ளைக்கு கொடுக்குற கவனிப்பை கொடுத்தே ஆகணும். போய் எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு வா. சரிம்மா. என்ன இவ தனியா சிரிச்சிட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? நாலு முடி நான் வந்துட்டேன். நானும் வந்துட்டேன் சின்ன பொண்ணு. ஏக்கா உமா, நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? இப்பதான் சின்ன பொண்ணு 2 பேரும் வந்தோம். சங்கரி அக்காவும் லட்சுமி அக்காவும் வரல? வந்திருக்காங்க சின்ன பொண்ணு. ஓ மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. என்ன சின்ன பொண்ணு, ஒரு நாத்தனார் உட்கார்ந்து தனியா சிரிச்சிட்டு இருக்கு. ஏக்கா உங்களுக்கு இன்னமா புரியல? நிச்சயம் நடக்க போறத நினைச்சுதான் சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப கல்யாண கலை கட்டிருச்சு. பவி, ஏ பவி. சொல்லுங்க. என்னது? சொல்லுங்கவா. என்ன பவி வர வர ரொம்ப மரியாதையா பேசுற? அண்ணி நீங்களா? அப்ப நீங்க யாருன்னு நினைச்ச மேடம்? சொல்லுங்க. அப்படி சொன்னீங்க. அது வந்து வெக்கத்தை பாரு. நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி. உனக்கு என்ன பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ. என்ன பவி இன்னும் மாப்பிளையே பார்க்கல, அதுக்குள்ள பொண்ணுக்கு வெக்கத்தை பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிரிப்பு ஒரு கழுக்கா இருக்கும் போதே தெரியுதே. போங்கக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி பவி, வெக்கப்பட்டதெல்லாம் போதும், வா புடவை கட்டி விடுறேன், டைம் ஆகுது பத்தியா? ஆமா ஆமா, அப்புறம் மாப்பிள்ளை வந்தானே மிச்ச சாங்க கண்டினியூ பண்ணிப்போம். சரி அண்ணி கட்டி விடுங்க. அசையாம இரு, அப்படியே ஒரு பின்ன போட்டுறேன். இப்பதான் பவி பார்க்க அழகா லட்சணமா இருக்கேன். அண்ணி இந்த புடவை சூப்பரா இருக்கே, யாரோட செலக்ஷன்? எல்லாம் சங்கரி அக்கா செலக்ஷன் தான். அப்படியா அண்ணி, சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க புடவைய. சரி சரி நாத்து, ஆடாம அசையாம அப்படியே இரு, இல்லன்னா புடவை கசங்கிரும் நாத்து, அதனால இங்கேயே உட்காந்துரு. சரி அண்ணி. அவி என்னக்கா? அவி இந்த 2 கொண்டைய போட்டுட்டா நீ போய் நிக்க போற? அவரு நான் உனக்கு அழகா பின்னி விடுறேன். இல்லக்கா வேண்டாம் வேண்டாம், இந்த கொண்டையிலேயே நான் இருக்கேன். இந்த கொண்டையிலே இருக்கியா? இந்த புடவைக்கு யாராவது இந்த மாதிரி கொண்டை போடுவாங்களா? ஆமா பாவி, ஒத்த கொண்டையா இருந்தா கூட பரவாயில்ல, 2 கொண்டை போட்டுட்டு இந்த புடவைக்கு நல்லாவா இருக்கு. அக்கா என்னால இந்த கொண்டைய அவுக்க முடியாதுக்கா, நான் இந்த கொண்டையில தான் வருவேன். என்ன பவி, நீ பேசுறத பார்த்தா ஏதோ உள்குத்து இருக்கும் போலயே. என்ன பவி தலை கவுந்துருச்சு, ஒன்னதான் கேக்குறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. சரி சரி, நாங்க நம்பிட்டோம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆட்கள் வந்துட்டாங்க. வாங்க வாங்க அங்கிள் ஆண்டி, உள்ள வாங்க. அம்மா சுபா நீயும் வாமா, வாங்க உள்ள போலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வாமா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. எல்லாரும் உட்காருங்க சம்பந்தி. எங்க மாப்பிள்ளை தம்பியை காணோம்? அவன் பின்னாடி வந்துட்டு இருக்காமா, காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னா. மிச்ச சீர்வரிசை எல்லாம் கார்ல இருக்குல்ல, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல தம்பி பரவாயில்ல, இருக்கட்டும், நாங்களே எடுத்துட்டு வரோம், அதான் முறை. பரவாயில்ல அங்கிள், இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? நீங்க உட்காருங்க சம்பந்தி. உட்காருமா. சரிங்க ஆண்டி. சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஆனா
ஏத்தே ஏடி வந்துட்டியா? உன்னைய தான் கூப்பிடணும்னு நினைச்சேன். பவி ரெடி ஆயிட்டாளா? சட்டு போட்டு அவகிட்ட காப்பியை கொடுத்து அனுப்பு, மாப்பிள்ள வந்தோனே. தே அதெல்லாம் இருக்கட்டும். எங்க மாப்பிள? மாப்பிள்ள தம்பி காரை பார்க் பண்ண போயிருக்கான், வரும். சரி அத்தே, நான் போய் பவிய காப்பி எடுத்துட்டு வர சொல்றேன். நீங்களும் உட்காருங்க சம்பந்தி. எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும் சம்பந்தியம்மா, நீங்க உட்காருங்க. பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் கூட வைக்காம டைரக்டா நிச்சயம் பண்ணலான்னு வந்துட்டோம். உங்களுக்கு எதுவும் அதுல ஆட்சேபணம் இல்லைல்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சம்பந்தியம்மா. நான் தானே சொன்னது நாளைக்கே நிச்சயம் வச்சுக்கலான்னு. ஆமா சம்பந்தியம்மா, வர்க்கீஸ் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் தங்கச்சின்னா கண்டிப்பா நல்ல பொண்ணாதான் இருக்கும். அதனாலதான் நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். சரி சரி, மாப்பிள்ள தம்பி வரட்டும், என் பொண்ணு காப்பி எடுத்துட்டு வர சொல்றேன். மாப்பிள்ள தம்பி வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க தம்பி. இதோ வரேன் ஆண்டி. என்னப்பா தம்பி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. இரு, என் பொண்ணை வர சொல்றேன். எட்டி சின்ன பொண்ணு, மாப்பிள்ள வந்த சத்தம் கேக்குது. வா எட்டி பாப்போம் மாப்பிள்ள எப்படி இருக்காருன்னு. அக்கா, இவர்தான் மாப்பிள்ளையோ? ஆமாடி சின்ன பொண்ணு, இவர்தான் மாப்பிள்ள போல. மாப்பிள்ள நல்லா இருக்காரு சின்ன பொண்ணு. மாப்பிள்ள நல்லதா சின்ன பொண்ணு இருக்காரு. ஆனா மாப்பிள்ளைக்கு கையில ஏதாவது பிரச்சனையோ? கைய மடக்கியே வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஏக்கா, அவரு பயத்துல கைய மடக்கி வச்சிருக்காரா இருக்கும். அக்கா, அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை பவிக்கு சர்ப்ரைஸா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கையில மடக்கி வச்சிருப்பாரோ? இருக்கும் சின்ன பொண்ணு, இருக்கும். நம்ம பாப்போம் பவிக்கு அவர் என்ன கிஃப்ட் தராரு சர்ப்ரைஸானு. சரிக்கா, வாங்க இப்ப போய் சங்கரி அக்கா கிட்டயும் லட்சுமி அக்கா கிட்டயும் சொல்லி பவிய கூட்டிட்டு வர சொல்லுவோம். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னவுமா? சின்ன பொண்ணு, நம்ம மாப்பிள்ளைக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, சமைக்க தெரியுமா என்ற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு தான் சின்ன பொண்ணு பவியை இவருக்கு காட்டணும். ஆமா உமா, சரியா சொன்ன பத்தியா? பவிக்கு ஆடவும் தெரியாது, பாடவும் தெரியாது, சமைக்கவும் தெரியாது. அப்ப இவர் தானே எல்லாம் பண்ணணும். ஆமா சின்ன பொண்ணு, பாட தெரியலனா ஆட தெரியலனா கூட பரவாயில்ல, சமைக்க தெரியுமான்ற கேள்வி கேட்டுட்டு சின்ன பொண்ணு பவியை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. பவிக்கு சமைக்க தெரியாதுன்ற விஷயம் தெரியாம இவர் வேற அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி அவ எதையாவது செஞ்சுட்டு வந்து கொடுத்து இவர் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாருன்னா என்ன பண்றது? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம அந்த கேள்வி கேட்போமா இவர்கிட்ட? அக்கா, எப்படி பார்த்தாலும் இவர் தான் பவிக்கின்னு ஃபிக்ஸ் ஆயாச்சு. பின்ன இந்த கேள்வி எதுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு? 2 பேரும் நிச்சயம் முடியட்டும், அப்புறம் தம்பிக்கு என்னென்ன வரும் என்னென்ன வராதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சரி சின்ன பொண்ணு. 3 பேரும் இங்க நின்னு தொங்கிக்கிட்டு என்ன பண்றீங்க? உங்க 3 பேர்கிட்ட பவியை தானே கூட்டிட்டு வர சொன்னேன். போய் முதல்ல அவளை கூட்டிட்டு வாங்கடி. சின்ன பொண்ணு, முதல்ல போய் பவியை கூட்டிட்டு வா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயம் பண்ணி முடிக்கணும். தோ போய் கூட்டிட்டு வரேன். தோ சம்மந்தியம்மா, தோ இப்ப போய் என் பொண்ணு கூட்டிட்டு வந்துருவாங்க. வணக்கம் சம்பந்தி, வாங்க எல்லாரும். வணக்கம். என்னப்பா தம்பி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. இங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இப்ப வந்து வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அப்ப எங்கதான் போனீங்க? அது ஒண்ணும் இல்ல சரலா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த போது லைட்டா வயிறு கலக்கிடுச்சு. அதான் போய் என் கடமையை முடிச்சிட்டு வரேன். இந்த கடமையை விட அந்த கடமை அவ்வளவு முக்கியமா உங்களுக்கு? அந்த கடமையை முடிக்காம வந்த இந்த கடமை நாரி இருக்கும். இங்க வர வர நீங்க சின்ன பொண்ணு கூட சேர்ந்து எங்க எப்படி பேசணும்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அமைதியா இருங்க. சரி சரலா, அதை விடு. நம்ம ஏன் தோட்டத்துல வச்சுக்க கூடாது நிச்சயத்தை? பாரு, இந்த ஹால் ரொம்ப சின்னதா இருக்கு. ஆமாங்க, நானும் அதான் யோசிச்சேன். இன்னும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா யாரும் வரல. நிச்சயத்துக்கு நான் ஒரு 10:30 மணி சொல்லியிருந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் 10 மணிக்கு வந்துட்டாங்க. அதனால இன்னும் யாரும் வரல. நம்ம பேசாம தோட்டத்துல வச்சுக்கலாம், எல்லாரும் நிக்கிறதுக்கு அதான் வசதியா இருக்கும். சம்மந்தி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலனா நிச்சய தட்டெல்லாம் எடுத்துட்டு தோட்டத்துக்கு வர முடியுமா? ஏன்னா இந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு பாத்தீங்களா. இன்னும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க, அதனாலதான். ஒரு பிரச்சனையும் இல்ல சம்மந்தியம்மா, போலாம். ஆன்ட்டி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வேற யாரும் வரலையா? நீங்க 4 பேர் மட்டும் தானா? இல்ல தம்பி, யாரும் வரல. எல்லாரும் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் பிசினஸ், கவர்மெண்ட் ஜாப்னு பிஸியா இருக்காங்க. லீவ் போட முடியலையா? ஓ சரி ஆன்ட்டி. வாங்க சம்பந்தியம்மா, பின்னாடி தோட்டத்துக்கு போலாம். நல்லா அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா என் மருமகளும் அவ தோழிங்களும் சேர்ந்து. ஆமா சம்பந்தியம்மா, நிச்சயத்தை தோட்டத்திலே வச்சுக்கலாம். சரி சம்பந்தி, வாங்க போலாம்.